எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டும் என்று அம்மா அப்பாவிடம் கேட்டார்கள். அப்பா அதற்கு பதில் சொன்னார்கள். என்ன, உனக்கு தெரியாத மாதிரி கேட்கிறாய்? இங்கு எத்தனை பள்ளிக்கூடம் இருக்கிறது? ஒரு பள்ளிக்கூடம்தானே இருக்கிறது. அங்குதானே இங்கு இருக்கும் எல்லா குழந்தைகளும் செல்கிறார்கள். எல்லாரும் போய்விட்டார்கள். பாவம், இந்த குழந்தை தனியாக இருக்கிறாள் அல்லவா? அவளை பெற்ற தாய்தானே நீ. அவள் பக்கம் இருந்து கொஞ்சம் யோசித்துப் பார். அவள் படும் கஷ்டம் என்னவென்று உனக்கு புரியும் என்று அப்பா அம்மாவிடம் சொன்னார். அதற்கு அம்மா என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்ன சொன்னார்கள்? பள்ளிக்கூடம் போக வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. உங்களுக்கெல்லாம் தெரிந்த இந்த அறிவு எனக்கு தெரியாமல் போய்விடுமா என்ன? நான் நினைப்பேனா அப்படி அவளை முட்டாள் ஆக்கணும் என்று? மலையாளம் படித்து என்ன செய்ய முடியும்? நாமே பிழைக்கிறதுக்கு வழியில்லாமல் இங்கு வந்து கக்கரா புக்கரா என்று பேசி இப்படி பிழைத்து கொண்டிருக்கிறோம். இதில் இவள் படித்து என்ன செய்ய போகிறாள் என்றுதான் என்னுடைய கேள்வி. அதைத்தான் நான் அன்று அவளிடம் தெளிவாகச் சொன்னேன். அதற்குள் வந்து உங்களிடம் சொல்லிவிட்டாளா என்று அம்மா சொன்னார்கள். அதற்கு அப்பா சொன்னார். என்ன சொன்னார்? அப்படியெல்லாம் பேசாதே, சொல்லிவிட்டாள் என்று சொல்லாதே. அந்த புத்தி நம் குழந்தைக்கு கிடையாது. அது உனக்கும் நன்றாக தெரியும். உன் கோபத்துக்கு தகுந்த மாதிரி வாயில் வார்த்தைகளை நீ கொட்டிவிடாதே. அதை அள்ள முடியாது. நிதானமாக பொறுமையாக பேசு. பாவம் பிஞ்சு மனதை நீ வேதனைப்படுத்தாதே என்று அப்பா சொன்னார்கள். அதற்கு அம்மா பதில் என்ன சொன்னார்கள்? என்ன சொன்னார்கள்? நீங்கள் மனதை வேதனைப்படுத்தியதை விடையுமா நான் வேதனைப்படுத்தி விட்டேன்? இப்போது அப்பாவும் பிள்ளையும் ஒன்று சேர்ந்து விட்டீர்களா? நான் உங்கள் கண்ணுக்கு வில்லியாக தெரிகிறேனா என்று கேட்டார்கள் அம்மா. அப்போது அப்பா, உன்னை நான் வில்லி என்று சொல்லவில்லை, நீ புரிந்து கொள் என்றுதான் நான் சொல்கிறேன் என்றார் அப்பா. அதற்கு அம்மா சொன்னார்கள். என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? நான் என்ன பைத்தியக்காரியா? நான் சீலையை கிழித்து கொண்டு நடக்கிறேனா? எனக்கு ஒன்றும் தெரியாதா? எனக்கு அறிவு இல்லையா என்று பூமிக்கும் வானத்துக்கும் அடுக்கி விட்டார்கள். அப்பா வேற திருந்தி நல்லவராக இனி வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து அமைதியாக இருக்கிறார். அம்மா இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று குழந்தை ஒன்றும் பேசவில்லை. ஏனென்றால் அம்மா அடித்து விடுவார்கள். ஒரு குழந்தைதானே, நம்மள் மீது இவ்வளவு உயிராக இருக்கிறாளே, பாவம் இந்த சிறுமி என்று நினைக்க மாட்டார்கள். கோபம் வந்தால் மூர்க்கத்தனமாக வரும். ஒரு புலியைப் போல் பாய்ந்து விடுவார்கள் அம்மா. அப்போது மறுபடியும் அப்பா இதை பற்றி பேசினார். செல்லத்தாயி, நான் சொல்வதை கேள், முரண்டு பிடிக்காதே. இது பிள்ளையின் வாழ்க்கை. நீ படிக்கவில்லை, அதனால் உனக்கு அது புரியாது. எனக்கு தெரியும் படிப்பென்றால் என்னவென்று. அதனால்தான் நான் சொல்கிறேன். பாவம், அவள் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். பள்ளிக்கு செல்லட்டும், மற்ற குழந்தைகளோடு ஒன்றாக. பாவம், முகத்தை பார்த்தேயல்லவா என்று அப்பா சொன்னார். அதற்கு அம்மா சொன்னார்கள். இப்போதுதானே 4 வயது முடிந்திருக்கிறது. 5 வயது
முழுமையாகட்டும். அப்புறம் நம் ஊரில் கொண்டு போய் தமிழ்நாட்டில் நம்ம பாஷையை படிக்க வைக்கலாம். அவளை மொத்தமே பள்ளிக்கூடம் போக வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை என்று அம்மா சொன்னார்கள். அதற்கு அப்பா பதில் சொன்னார், நீ ஊருக்கு கொண்டு போய் பள்ளிக்கூடம் சேர்க்கும் வரை இங்கு படிக்கட்டும் என்று அப்பா சொன்னார். அதற்கு அம்மா சொன்னார்கள், அது எப்படி சரி வரும்? 6 மாதம் இங்கேயும் 6 மாதம் அங்கேயும் படித்தால் இவள் என்ன, இவர்கள் ஓடாங்கியா? இவர்கள் 6 மாதம் காடு 6 மாதம் வீடு என்று அவர்கள்தான் அப்படி வாழ்வார்கள். இவள் அப்படியா? 6 மாதத்துக்குள் இவள் என்னத்தை படித்து விடுவாள்? பரவாயில்லை, இருக்கட்டும், ஊரில் கொண்டு போய் சேர்த்து விடலாம் என்று சொன்னார்கள். அப்புறம் அதை பற்றி பேசி பிரயோஜனமில்லை என்று அப்பாவுக்கும் தெரிந்துவிட்டது. பேசவில்லை. இனி பேசிக்கொண்டே போனால் பேச்சு வாக்குவாதம் அதிகமாகி சண்டையாகிவிடும். பாவம் குழந்தை, ஏற்கனவே நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டோம், மன உளைச்சலை கொடுத்து விட்டோம். வயதுக்கு மீறின கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாள். பாவம் இந்த குழந்தை. நாம் இனி நம்மளால் ஒரு கஷ்டம் இந்த பிள்ளைக்கு வரக்கூடாது என்று அப்பா முடிவெடுத்தார். ஒன்றும் பேசவில்லை. அப்படியும் இப்படியுமாக 1 வருடம் முடிந்து விட்டது. செல்விக்கு 5 வயது முழுமையாகி 6வது வயது ஆரம்பித்து விட்டது. அப்போது 6வது பிறந்த நாள் வருகிறது. அப்போது அம்மாவும் அப்பாவும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து போய் குழந்தைக்கு என்னமெல்லாம் வேண்டும், ட்ரெஸ்ஸு, அதற்கு மேட்சாக வளையல், பூ, எல்லாம் என்னமெல்லாம் வேண்டுமோ எல்லாமே வாங்கி கொண்டு வந்தார்கள். வந்து செல்வியிடம் அப்பா கொடுத்தார். செல்வி, இங்கே பார், உனக்கு புது ட்ரெஸ் எல்லாம் அப்பா அம்மா வாங்கி கொண்டு வந்திருக்கோம், உனக்கு பிடித்திருக்கா என்று பாரு என்று அப்பா சொன்னார். அந்த குழந்தை அதை வாங்கும்போது அதன் முகத்தில் தெளிச்சி இல்லை. ஏனென்றால் அது இவர்கள் தரும் பரிசை விரும்பவில்லை. பள்ளி சென்று விலைமதிப்பே இல்லாத கல்வியை கற்க வேண்டும் என்றுதான், கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் அது விருப்பப்படுகிறது. அது அம்மாவுக்கு புரியவில்லை. அதை பிரித்து பார்த்து சொல், உனக்கு பிடித்திருக்கா என்று. இல்லை என்றால் அதை மாற்றிவிடலாம் என்று அப்பா சொன்னார். மாற்றிவிட்டு உனக்கு பிடித்த கலரை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னார். அதை பார்க்கவில்லை என்றால் அம்மாவுக்கு கோபம் வரும். அதனால் அதை பிரித்து பார்த்தாள். அவளுக்கென்று ஒரு தனி விருப்பம் கிடையாது. எனக்கு அதுதான் வேண்டும், எனக்கு இதுதான் வேண்டும் என்று சொல்ல மாட்டாள். எது கொடுத்தாலும் அதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்வாள். அதுதான் அவளுடைய குணம். அதனால் தான் அந்த குழந்தையை தனித்து காட்டும். மற்ற குழந்தைகளை விடையும் இவளுடைய குணம் தனித்து தெரியும். எல்லாம் நன்றாக இருக்குதப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொல்லிவிட்டாள். சரி, உனக்கு சந்தோஷந்தானே? நீ சந்தோஷமாக இருக்கிறாய் அல்லவா? உனக்கு பிறந்த நாள் வரப்போகிறது நாளைக்கு. எதையும் நீ மனதில் வைத்து கொள்ளக்கூடாது. உனக்கு பள்ளிக்கூடம் போக முடியவில்லை என்று நீ வேதனைப்பட வேண்டாம். எப்படியாவதும் உன் அம்மாவை சமாதானப்படுத்தி உன்னை பள்ளிக்கூடத்தில் அப்பா சேர்த்து விடுவேன். நீ தைரியமாக இரு, உனக்கு அப்பா இருக்கிறேன், நீ கவலைப்பட வேண்டாம் என்று அப்பா அந்த சிறுமிக்கு ஆறுதல் சொன்னாள். அதில் ஒரு குழந்தைக்கு அது ஒரு சந்தோஷம்.
அப்படி வார்த்தையெல்லாம் இதற்கு முன் அப்பா பேசியதே இல்லை. எந்த நேரம் பார்த்தாலும் அவர் மதுவருந்திவிட்டு எந்த இடத்தில் நிற்கிறோம், என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல், நிதானமே இல்லாமல் அப்பா இருப்பார். அப்படிப்பட்ட அப்பாவை கடவுள் இப்படி நல்ல அப்பாவாக மாற்றியது கடவுளே உங்களுக்கு நன்றி என்று மனதில் நினைத்து கொண்டாள். இந்த நிம்மதி எங்கள் வீட்டில் இன்றும் நிலைத்திருக்கணும் என்றாள். ஆனால் அப்பா அப்படி மாறும்போது அம்மா வேற மாதிரி மாறிவிட்டார்கள். அம்மாவுக்கு செல்வி மீது இவ்வளவு கோபம் என்னவென்று கேட்டால், அன்று சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணுங்க.